நியூஸ் 7 தமிழின் என் தமிழ்நாடு செய்தி தொகுப்பினை வழங்குவதற்காக ஸ்ரீ வித்யா கந்தசாமி. என் தமிழ்நாடு. சத்தியமங்கலத்தை அடுத்த பவானிசாகர் வனச்சரகம் பகுதியில் சேற்றில் சிக்கி உயிருக்கு போராடிய யானையை வனத்துறையினர் போராடி மீட்டனர். ஈரோடு மாவட்டம் சத்தியமங்கலம் அடுத்த பவானிசாகர் வனச்சரகத்திற்குட்பட்ட சித்தனக்குட்டையில் தண்ணீர் குடிக்க காட்டு யானைகள் கூட்டம் வந்தது. அதிகாலை வந்த யானைகள் தண்ணீர் குடித்துக் கொண்டிருந்த போது 10 வயது மதிக்கத்தக்க பெண் யானை சேற்றில் சிக்கியது. சேற்றில் சிக்கி பிளிரும் யானை உயிருக்கு போராடி கொண்டிருக்கும் தகவல் அறிந்து வனத்துறையினர் சுமார் 3 மணி நேரத்திற்கு மேல் போராடி யானையை சேற்றிலிருந்து மீட்டனர். இதனைத் தொடர்ந்து உயிருடன் மீட்கப்பட்ட யானையை விளாமுண்டி வனப்பகுதிக்கு அழைத்துச் சென்றனர். ராமேஸ்வரம் மீனவர் பிரிட்ஜா சுட்டுக் கொல்லப்பட்ட விவகாரத்தில் தேசிய மனித உரிமை ஆணையம் புகாரை பதிவு செய்துள்ளதாக தேசிய மீனவர் பேரவைத் தலைவர் இளங்கோ தெரிவித்துள்ளார். இதுகுறித்து தேசிய மீனவர் பேரவை அலுவலகத்தில் இன்று செய்தியாளர்களை சந்தித்த அதன் தலைவர் இளங்கோ, கடலில் மீன்பிடித்துக் கொண்டிருந்த தங்கச்சிமடம் மீனவர் பிரிட்ஜோ கடந்த மார்ச் மாதம் சுட்டுக் கொல்லப்பட்டது அப்பட்டமான மனித உரிமை மீறலாகும் என்று தெரிவித்தார். இறந்த மீனவர் குடும்பத்திற்கு உரிய நீதியும் நிவாரணமும் கிடைக்க உத்தரவு கோரி தேசிய மனித உரிமை ஆணையத்திற்கு கடந்த வாரம் புகார் அளித்ததாக கூறிய அவர், அதன் பேரில் புகார் பதிவு செய்யப்பட்டுள்ளதாக கூறினார். இது தொடர்பாக விரைவில் உரிய விசாரணை நடத்தப்படும் என்று தெரிவித்த அவர், சம்பந்தப்பட்ட நபர்களிடமிருந்து நிவாரணத் தொகையை பெற்று பாதிக்கப்பட்ட மீனவர் பிரிட்ஜோ குடும்பத்திற்கு வழங்க வேண்டும் என்றும் தெரிவித்தார். பிரிட்ஜோவை சுட்டுக் கொன்ற அந்த குற்றவாளிகள் கண்டுபிடிக்கப்பட்டு தண்டிக்கப்பட வேண்டும். அவர்களுக்கு உரிய தண்டனை வழங்கப்படுவதோடு மட்டுமல்லாமல் அது அந்த குற்றவாளிகளிடமிருந்தோ அந்த குற்றவாளி சம்பந்தப்பட்ட அரசு அமைப்பிடமிருந்தோ குறைந்தபட்சம் 2 கோடி ரூபாய் நிவாரணமாக அந்த பிரிட்ஜோனுடைய குடும்பத்திற்கு நிதி வழங்கப்பட வேண்டும், நிவாரணம் வழங்கப்பட வேண்டும். இத்தகைய அந்த ஒரு புகாரை தேசிய மனித உரிமை ஆணையத்திடம் அளித்திருந்தேன். அந்த புகாரை ஏற்றுக்கொண்டு அந்த புகாரை பதிவு செய்து கொண்டு உரிய விசாரணை நடத்தப்படுவதாக தேசிய மனித உரிமை ஆணையம் தேசிய மீனவர் பேரவைக்கு தகவல் அனுப்பியுள்ளது. திருநெல்வேலியில் நடந்த விவசாயிகள் குறைதீர்ப்பு கூட்டத்தில் மாவட்ட ஆட்சியருடன் விவசாயிகள் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். இன்று நடைபெற்ற விவசாயிகள் குறைதீர்ப்பு கூட்டத்தில் கலந்து கொண்ட ஆட்சியர் கருணாகரனிடம் நிவாரண நிதி குறித்து விவசாயிகள் கேள்வி எழுப்பினர். அப்போது பேசிய அவர், இதுவரை 32 கோடி ரூபாய் நிவாரண நிதி விவசாயிகளுக்கு வழங்கப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். இதற்கு கண்டனம் தெரிவித்த விவசாயிகள் ஆட்சியருடன் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். மேலும் நிவாரண நிதி பெற்ற பயனாளிகளின் பட்டியலை வெளியிடவும் அவர்கள் வலியுறுத்தினர். கேட்டதுக்கு வி ஆஃபீஸில் விட்ட சொன்னதுக்கு இது வேண்டாம், வெப்சைட்டில் போய் பாருங்கன்னு சொல்லி சொல்கிறாங்க. அவங்க வெப்சைட்டில் வந்து நாங்கள் படிக்காத விவசாயிகள், இங்கே பிள்ளைகள் வெளியிடத்தில் இருக்காங்க. இதை மெனக்கிட்டு அவங்கள வர சொல்லி நாங்கள் பார்த்துக்கிட்டு இருக்க முடியாது. அதுக்கு எங்களுக்கு விவசாயிகள் சாதாரண இருக்க வில்லேஜ் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆஃபீஸ்லையோ இல்லை தாலுகா ஆஃபீஸ்லையோ விட்ட சொல்லணும். அதாவது யார் யார் பயன் அடைஞ்சிருக்காங்க, யார் யார் இதில் இந்த ரூபாயில் பயன் அடையலை, அந்த 2 லிஸ்ட்டுமே விட்ட சொல்லணும். மண்பாண்ட உற்பத்திக்கு புகழ்பெற்ற நெல்லை மாவட்டம் காரக்குறிச்சியில் புதிய முயற்சியாக மண்பாண்ட டம்ளர் உற்பத்தியில் தொழிலாளர்கள் ஈடுபட்டுள்ளனர். காரக்குறிச்சி மண்பாண்ட உற்பத்தி சங்கம் சார்பாக பூந்தொட்டி, பானை போன்றவை அதிக அளவில் உற்பத்தி செய்யப்பட்டு கேரளா, கர்நாடகா ஆகிய மாநிலங்களுக்கு ஏற்றுமதி செய்யப்பட்டு வருகிறது. இந்நிலையில் தற்போது நெல்லை மாவட்டத்தில் வரலாறு காணாத அளவிற்கு கடும் வறட்சி நிலவி வருவதால் பொதுமக்கள் மண்பாண்ட பொருட்கள் உபயோகத்தில் அதிக ஆர்வம் காட்டி வருகின்றனர். இந்நிலையில் மண்பாண்ட உற்பத்தியாளர் புதிய அறிமுகமாக மண்ணால் ஆன பாட்டில்கள், டம்ளர் ஆகியவற்றை அறிமுகப்படுத்தி அதிக அளவில் உற்பத்தி செய்யும் பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். இதனை பல்வேறு தரப்பினரும் ஆர்வமாக வாங்கி செல்வதாகவும்
உற்பத்தியாளர்கள் மகிழ்ச்சி தெரிவித்துள்ளனர். காரக்குறிச்சியில் பல ஆண்டுகளாக 100க்கும் மேற்பட்ட குடும்பத்தினர் மண்பாண்ட உற்பத்தியில் ஈடுபட்ட நிலையில் தற்போது 20 குடும்பத்தினர் மட்டுமே உற்பத்தியில் ஈடுபட்டு வருவது குறிப்பிடத்தக்கது. இப்போ பார்த்தீங்கன்னா மண்பாண்ட பொருளுக்கு வந்து அதிகமாக மக்கள் தேடி வராங்க. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா வெயில் வந்து அதிக தாக்கம் இருக்கறனால எல்லாருமே மண்பானை, மண் பிரிட்ஜி, மண் பாட்டில் எல்லாம் வராங்க. அதுவும் போக ஒரு காலகட்டத்தில் கேரளாவுக்கு தான் அதிகப்படியாக ஏற்றுமதி பண்ணிக்கிட்டு இருந்தோம். இப்போ நம்ம நாட்டிலுடைய மக்களும் எல்லா சமையல் பொருட்கள்ல இருந்து, தண்ணி கிளாஸ்ல இருந்து, மண்ணில் தண்ணி பாட்டில இருந்து எல்லாம் வந்து நிறைய உற்பத்தி பண்ணி கொடுத்துக்கிட்டு இருக்கோம். மேட்டுப்பாளையத்தில் சூறைக்காற்றில் சிக்கி 10,000க்கும் மேற்பட்ட வாழை மரங்கள் முறிந்து சேதமடைந்துள்ளதாக தமிழக அரசு நிவாரணம் வழங்க வேண்டும் என விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். கோவை மாவட்டம் மேட்டுப்பாளையத்தை சுற்றிலும் சுமார் 12,000 ஏக்கருக்கும் மேல் வாழை பயிரிடப்பட்டுள்ளது. இங்கு விளைவிக்கப்படும் வாழைத்தார்கள் தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளிலும் மற்றும் கேரளா, கர்நாடகா, மகாராஷ்டிரா உள்ளிட்ட மாநிலங்களுக்கும் அனுப்பி வைக்கப்படுகின்றன. இந்நிலையில் மேட்டுப்பாளையம் பகுதியில் கடந்த 3 நாட்களாக சூறைக்காற்று வீசி வருவதால் சிறுமுகை, லிங்காபுரம், காந்தவயல், கண்டியூர் உள்ளிட்ட பகுதிகளில் வாழை மரங்கள் முறிந்து சேதமடைந்துள்ளன. அறுவடைக்கு 3 வார காலமே உள்ள நிலையில் வாழைகள் சேதமடைந்துள்ளதால் பாதிக்கப்பட்ட விவசாயிகளுக்கு இழப்பீடு வழங்க வேண்டும் என விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். பலத்த காற்று வந்ததில் சுண்டக்கரை, முட்டுக்கலூர், வெள்ளியங்காடு, கண்டியூர் இந்த ஊரில் எல்லாம் சேர்ந்துங்க 1 லட்சம் வாழை சேதம் அடைஞ்சிருச்சுங்க. இது வந்து ஒரு வாழைக்கு வந்து முட்டுவலி செலவு வந்து 150 ரூபா ஆகுதுங்க. அது வந்து ஏதோ அரசு வந்து நம்மளுக்கு உதவி செஞ்சால் நல்லா இருக்குங்க. ஒரு வாழைக்கு 150 ரூபா முட்டுவலி போட்டுங்க பண்ணுறோம். பூராமே லாஸ் ஆயிடுச்சுங்க. இன்னும் மேற்கொண்டு பண்ணுறதுக்கு எங்களால் வசதி வாய்ப்பு கம்மி. கவர்மெண்ட் பார்த்து ஏதாவது ஒன்று உதவி பண்ணால் எங்களுக்கு நல்லா இருக்குங்க. மேற்கொண்டு அதனால தான் விவசாயிகளால் செய்ய முடியும். நீர்நிலைகளில் தவறி விழும் சுற்றுலா பயணிகளை மீட்க நீலகிரி மாவட்ட தீயணைப்புத் துறைக்கு முதன்முறையாக புதிய படகுகள் வழங்கப்பட்டு தீயணைப்புத் துறையினருக்கு சிறப்பு பயிற்சி அளிக்கப்பட்டது. நீலகிரி மாவட்டத்தில் தற்போது கோடை சீசன் தொடங்கியுள்ளதால் தினந்தோறும் ஆயிரக்கணக்கான சுற்றுலா பயணிகள் வர தொடங்கியுள்ளனர். அவ்வாறு வரும் சுற்றுலா பயணிகள் சில சமயங்களில் ஆர்வ கோளாறால் படகு இல்லம் போன்ற நீர்நிலைகளில் இறங்கும் போது தண்ணீரில் மூழ்கி பலியாகும் கதை தொடர்ந்து வருகிறது. இதுபோன்ற அவசர காலங்களில் அவர்களை காப்பாற்ற நீலகிரி மாவட்ட தீயணைப்பு துறையினருக்கு முதன்முறையாக புதிதாக 2 படகுகள் வாங்கப்பட்டுள்ளன. முதற்கட்டமாக ஒரு படகு உதகைக்கு கொண்டு வரப்பட்டுள்ள நிலையில் அந்த படகை இயக்குவது குறித்த பயிற்சி தீயணைப்புத்துறை வீரர்களுக்கு வழங்கப்பட்டது. அவர்களுக்கு உதகை படகு இல்லத்தில் உள்ள படகு ஓட்டுநர்கள் படகை எவ்வாறு இயக்க வேண்டும் என்பது குறித்த பயிற்சியை வழங்கினர். போட்டிங் செல்லும் போதும் மற்ற அணைகளில் நீர்த்தேக்கங்களில் ஆர்வக்கோளாறின் காரணமாக இறங்கி பார்க்கும்போது தவறி விழுந்து விடுகிறார்கள். அவர்களை மீட்க இது போன்ற படகு எங்களுக்கு அவசியம் தேவைப்படுகிறது. இது எல்லா மாவட்டங்களிலும் தமிழ்நாடு தீயணைப்புத் துறையில் உள்ளது. நீலகிரி மாவட்டத்திற்கு தற்போது புதியதாக வாங்கி இன்று போட் ஹவுஸில் மேலாளரின் ஒத்துழைப்போடு நாங்கள் போட்டு ஓட்டும் பணியாளர் வைத்து எங்கள் பணியாளர்களுக்கு பயிற்சி வழங்கி கொண்டிருக்கிறோம். திருவண்ணாமலை மாவட்டம் செங்கம் அடுத்த மேல்ராவந்தவாடி பகுதியில் குடிநீர் கேட்டு கிராம மக்கள் சாலை மறியலில் ஈடுபட்டதால் செங்கம் நீப்பத்துறை சாலையில் போக்குவரத்து பாதிப்பு ஏற்பட்டது. செங்கம் பகுதியில் கடந்த 3 மாதமாக பெரும் குடிநீர் தட்டுப்பாடு நிலவி வருவதால் குடிநீர் கேட்டு தினந்தோறும் பல்வேறு பகுதிகளில் மக்கள் சாலை மறியலில் ஈடுபட்டு வருகின்றனர். விவசாய கிணறுகளில் தண்ணீர் வற்றியும் கை பம்புகளில் தண்ணீர் வராததாலும் ஆத்திரமடைந்த மக்கள் செங்கம் நீப்பத்துறை செல்லும் கிராம சாலையில் மறியலில் ஈடுபட்டனர். சுமார் 3 மணி நேரம் நடைபெற்ற சாலை மறியலால் போக்குவரத்து பெரிதும் பாதிக்கப்பட்டது. சாலை மறியலை கைவிடக் கோரி மேல்சங்கம் காவல்துறை ஆய்வாளர் சமரசத்தில் ஈடுபட்டும் அதனை ஏற்க மறுத்த ஆர்ப்பாட்டக்காரர்கள் தொடர் சாலை மறியலில் தொடர்ந்து ஈடுபட்டனர். பின்னர் காவல்துறையினர் வற்புறுத்தலால் சாலை மறியல் கைவிட்டு தொடர் உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். 28 நாளா தண்ணி தராம இந்த ஜனகபுரம் வெளியூர் குடிபெயரலாமன்ற ஒரு நோக்கம் ஏற்பட்டு ஒட்டுமொத்தமாக கிட்டத்தட்ட ஒரு 3000 பேர் இன்னைக்கு நைட் ஒன்றா கூடி நம்ம வெளியே கூட பார்த்தோம்ல சக்கரட்டியும் குடும்ப கார்டு இங்கே இருக்கிற அனைத்தையும் அரசாங்கம் என்னென்ன கொடுத்துருக்காங்களோ அரசாங்கத்தில் ஒப்படைச்சிட்டு சாக வரை உண்ணாவிரத போராட்டம் நடத்தலாம்னு சொன்னாங்க. நாங்கள் இந்த விஷயத்தை அரசு அலுவலர்களுக்கு தெரியப்படுத்தோம். இப்போ வரையும் வரலைங்க. அதை மீறி தான் இப்போ சாலை மறியல் நாங்கள் ரோட்டில் வந்து உட்காந்துருக்கோம். திருச்சி மாவட்டத்தில் சுமார் 1 லட்சம் விவசாயிகளுக்கு 64 கோடி ரூபாய் வறட்சி நிவாரணம் வழங்கப்பட்டுள்ளதாக மாவட்ட ஆட்சியர் தெரிவித்துள்ளார்.
வறட்சி நிவாரணம், குடிநீர் விநியோகம், திட்டப்பணிகள் குறித்த ஆய்வுக் கூட்டம் திருச்சியில் நடைபெற்றது. இதில் சுற்றுலாத்துறை அமைச்சர் வெல்லமண்டி நடராஜன், பிற்படுத்தப்பட்டோர் நலத்துறை அமைச்சர் வளர்மதி, எம்பிக்கள் குமார், ரத்னவேலு உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். அப்போது பேசிய ஆட்சியர் பழனிசாமி, திருச்சி மாவட்டத்தில் வறட்சியால் பாதிக்கப்பட்ட விவசாயிகளுக்கு 64 கோடி ரூபாய் அளவிற்கு நிவாரணம் வழங்கப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். சேலம் சுற்றுவட்டார பகுதிகளில் நிலவி வரும் குடிநீர் தட்டுப்பாட்டை போக்க நடவடிக்கை எடுக்காததை கண்டித்து சேலம் சென்னை தேசிய நெடுஞ்சாலையில் கிராம மக்கள் காலி குடங்களுடன் சாலை மறியலில் ஈடுபட்டனர். சேலம் மாவட்டத்தில் கடும் வறட்சி காரணமாக குடிநீர் விநியோகம் வெகுவாக பாதிக்கப்பட்டுள்ளது. ஆழ்துளை கிணறுகளில் நிலத்தடி நீர் பாதிக்கப்பட்டுள்ளதால் ஊராட்சி பகுதிகளில் பொதுமக்கள் தண்ணீரின்றி பெரும் அவதிக்கு உள்ளாகி வருகின்றனர். இந்த நிலையில் சேலம் எருமாபாளையம், சன்னியாசிகுண்டு, சிவன் கரடு, பாரக்காடு போன்ற பல்வேறு பகுதிகளில் கடந்த 6 மாதங்களாக கடுமையான குடிநீர் தட்டுப்பாடு ஏற்பட்டுள்ளது. ஆழ்துளை கிணறுகளிலிருந்து 15 நாட்களுக்கு ஒருமுறை மட்டுமே வழங்கப்படும் குடிநீர் போதுமானதாக இல்லை என்பதால் லாரிகள் மூலம் விநியோகிக்கப்பட்டு வரும் குடிநீரை பொதுமக்கள் காசு கொடுத்து வாங்கி பயன்படுத்தி வந்தனர். இந்த நிலையில் வறட்சி நிலையை கருத்தில் கொண்டு லாரிகள் மூலம் குடிநீர் விநியோகம் செய்வதற்கு அதிகாரிகள் தடை விதித்தனர். இதனால் அந்த பகுதிகளில் கடும் வறட்சி நிலவி வருவதால் தண்ணீரின்றி பொதுமக்கள் காலி குடங்களுடன் சாலை மறியலில் ஈடுபட்டனர். இதனால் சேலம் சென்னை தேசிய நெடுஞ்சாலையில் போக்குவரத்து பாதிப்பு ஏற்பட்டது. எங்களுக்கு தண்ணி வசதி எதுவுமே இல்லை, டிச்சு வசதி எதுவும் இல்லை. கேட்டால் எங்களுக்கெல்லாம் இது முடிஞ்சு போச்சு, நாங்களாம் எதுவும் செய்ய மாட்டோம், நீங்கள் பார்த்துக்குங்க எதாக இருந்தாலும் சொல்கிறாங்க. அதனால எங்களுக்கு தண்ணி ரொம்ப கஷ்டமாக இருக்குதுங்க சார். லாரி தண்ணி, வண்டி தண்ணி வாங்கினாலும் வண்டி வரக்கூடாதுட்டாங்க. அதனால நாங்கள் இப்போ போராட்டம் பண்ணோம். இப்போ இன்னும் ஒரு வாரத்தில் உங்களுக்கு தண்ணி வசதி பண்டி கொடுக்குறேன்னு அப்படி பண்டி கொடுக்கலன்னா கண்டிப்பாக இந்த போராட்டம் மறுபடியும் தொடரும். விவசாயிகளுக்கு ஆதரவாக வரும் 25ஆம் தேதி முழு கடையடைப்பு போராட்டம் நடத்தப்படும் என தமிழ்நாடு வணிகர் சங்கங்களின் பேரமைப்பின் தலைவர் விக்ரமராஜா தெரிவித்துள்ளார். சென்னை ராயப்பேட்டையில் தமிழ்நாடு அனைத்து தொழில் வணிக அமைப்புகளின் ஒருங்கிணைப்பு ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது. இக்கூட்டத்தில் பங்கேற்ற விக்ரமராஜா செய்தியாளர்களிடம் பேசிய போது, மே 5ஆம் தேதி 34வது வணிகர்கள் மாநில மாநாடு விழுப்புரத்தில் நடைபெறும் என்றும் அதில் 10 லட்சம் உறுப்பினர்களை ஒன்று சேர்க்க பணிகள் நடைபெற்று வருவதாகவும் கூறினார். மேலும் அனைத்து கட்சி வேண்டுகோளுக்கு இணங்க வரும் 25ஆம் தேதி கடையடைப்பு நடத்தி விவசாயிகளுக்கு ஆதரவு தெரிவிக்க உள்ளதாகவும் விக்ரமராஜா தெரிவித்தார். சென்னை மிட்டாய் உற்பத்தியாளர்கள் சங்கம் சென்னை 25இல் கடையடைப்பு என்று சொன்னாலும் கூட மே 5 மாநில மாநாட்டில் தமிழகம் முழுவதும் அனைவருமே கடைகளை விடுமுறை விட்டு 25ஆம் தேதி கடை அடைப்பு, மே 5ஆம் தேதி கடை விடுமுறை விட்டு முழுமையாக விழுப்புரத்தில் நடைபெறுகின்ற 34வது மாநில மாநாட்டில் 10 லட்சம் வணிகர்களை திரட்ட வேண்டும் என்ற பணியில பேரமைப்பு நிர்வாகிகள் பம்பரமாக சுழன்று பணியாற்றிக் கொண்டிருக்கிறார்கள். மகாபாரதத்தை விமர்சனம் செய்ததாக தொடரப்பட்ட வழக்கில் நடிகர் கமலஹாசன் நேரில் ஆஜராக வேண்டும் என்று வள்ளியூர் குற்றவியல் நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. கடந்த மார்ச் 12ஆம் தேதி தனியார் தொலைக்காட்சிக்கு பேட்டியளித்த நடிகர் கமலஹாசன் மகாபாரதத்தை தவறாக விமர்சனம் செய்ததாக நெல்லை மாவட்டம் பழுவூரை சேர்ந்த ஆதிநாத சுந்தரம் என்பவர் வழக்கு தொடர்ந்தார். இந்த வழக்கை விசாரித்த நீதிபதி செந்தில்குமார் இவ்விவகாரம் தொடர்பாக நடிகர் கமலஹாசன் வரும் மே 5ஆம் தேதி நேரில் ஆஜராக வேண்டும் என்று உத்தரவிட்டார். ஜாதி அடிப்படையில் தரைக்குறைவாக திட்டி மாணவர்கள் முன்னிலையில் தன்னை தாக்கியதாக சக ஆசிரியர்கள் மீது ஆசிரியை புகார் அளித்துள்ளார். கிருஷ்ணகிரி ஊத்தங்குறை அடுத்த லக்கம்பட்டியில் அரசு ஊராட்சி ஒன்றிய நடுநிலைப் பள்ளியில் சுமார் 60 மாணவ மாணவிகள் படித்து வருகின்றனர். இங்கு 4 ஆசிரியைகள் மற்றும் 1 ஆசிரியர் பணிபுரிந்து வருகின்றனர். இந்நிலையில் இதில் சிவசங்கரி என்ற ஆசிரியை சாதி அடிப்படையில் சக ஆசிரியர்கள் திட்டி மாணவர்கள் முன்னிலையில் தாக்கியதாக கூறப்படுகிறது. இது தொடர்பாக பாதிக்கப்பட்ட ஆசிரியை மாவட்ட கல்வித்துறை அதிகாரிகளிடம் புகார் அளித்துள்ளார். விரைவில் இவ்விவகாரம் தொடர்பாக கல்வி அதிகாரிகள் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று பாதிக்கப்பட்ட ஆசிரியை புகார் அளித்துள்ளார். திருவள்ளூர் அருகே வனத்துறையினர் நடத்திய வாகன சோதனையில் ஆந்திராவிலிருந்து வெட்டி காரில் கடத்தி வரப்பட்ட 300 கிலோ செம்மரக்கட்டைகள் பறிமுதல் செய்துள்ளனர். திருவள்ளூர் மாவட்டம் ஈக்குவார் பாளையத்தில் வனத்துறையினர் வாகன சோதனையில் ஈடுபட்டிருந்த போது வேகமாக நிற்காமல் சென்ற காரினை துரத்திச் சென்றுள்ளனர்.
இதனையடுத்து காரை நிறுத்திவிட்டு அதிலிருந்து 2 பேர் தப்பியோடினர். தொடர்ந்து காரினை சோதனையிட்ட போது 4 மூட்டைகளில் ஆந்திராவிலிருந்து வெட்டி கடத்தி வந்த 300 கிலோ எடையுள்ள செம்மரக்கட்டைகளை காருடன் பறிமுதல் செய்தனர். தப்பி ஓடிய 2 குறித்து பாதிரிவீடு காவல்துறையினர் தேடி வருகின்றனர். டெல்லியில் போராடும் விவசாயிகளின் கோரிக்கைகளை மத்திய மாநில அரசுகள் நிறைவேற்றிடக் கோரி நாமக்கல்லில் அரசு போக்குவரத்து ஊழியர்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். அரசு போக்குவரத்து பணிமனை முன்பு போராட்டத்தில் ஈடுபட்ட அவர்கள் அரசிற்கு எதிராக முழக்கங்களை எழுப்பினர். இதேபோன்று நாகர்கோவிலில் தொழிலாளர் முன்னேற்ற சங்கத்தினர் விவசாயிகளுக்கு ஆதரவாக போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதே கருத்தை தெரிவிக்க வலியுறுத்தி 25ஆம் தேதி நடக்கவுள்ள முழு அடைப்பு போராட்டத்திற்கு ஆதரவு தெரிவிப்பதாகவும் அவர்கள் தெரிவித்தனர். அதற்கு முன்னோட்டமாக இன்றைய போராட்டத்தை நடத்தியதாகவும் அவர்கள் தெரிவித்தனர். இதேபோன்று திருத்துறைப்பூண்டியிலும் தொழிலாளர் சங்கத்தினர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். பொது வேலைநிறுத்தத்திற்கு ஆதரவாக போராட்டத்தில் ஈடுபட்ட போக்குவரத்து தொழிலாளர்கள் விவசாயிகளுக்கு ஆதரவாக மத்திய அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று வலியுறுத்தினர். தமிழகத்தில் ஓடும் அனைத்து ரயில்களிலும் கண்காணிப்பு கேமரா பொருத்த நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாக சென்னை கோட்ட ரயில்வே மேலாளர் நவீன் குலாடி தெரிவித்துள்ளார். வேலூர் மாவட்டம் அரக்கோணம் ரயில் நிலையத்தில் சென்னை கோட்ட மேலாளர் நவீன் குலாடி திடீர் ஆய்வு மேற்கொண்டார். 8 நடைமேடைகளில் குடிநீர், கழிப்பறை, மின்விளக்குகள் வசதிகள் குறித்து ஆய்வு மேற்கொண்டார். ரயில் பயணிகளிடம் ரயில் நிலையத்தில் உள்ள குறைகள் குறித்து அப்போது கேட்டறிந்தார். பயணிகளுக்கு நன்றாக தெரியும் வகையில் பெரிய அளவில் ரயில் கால அட்டவணையை வைக்க வேண்டும் என நிலைய அதிகாரிகளுக்கு அவர் உத்தரவிட்டார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய நவீன் குலாடி, தமிழகத்திலேயே முதன்முறையாக சென்னையில் ஓடும் புறநகர் ரயில்களில் பெண்கள் பெட்டியில் கண்காணிப்பு கேமரா பொருத்தப்பட உள்ளதாகவும் விரைவில் தமிழகத்தில் ஓடும் அனைத்து ரயில்களிலும் கண்காணிப்பு கேமரா பொருத்த நடவடிக்கை எடுத்து வருவதாகவும் தெரிவித்தார். கோகுலம் சிட்பண்ட் நிறுவனத்தில் 3வது நாளாக வருமான வரித்துறையினர் சோதனை நடத்தி வருகின்றனர். பல 100 கோடி ரூபாய் வரி ஏய்ப்பு செய்ததற்கான ஆவணங்கள் சிக்கியிருப்பதாக கூறப்படுகிறது. சென்னை மற்றும் புதுச்சேரியில் 43 இடங்களிலும், கோவையில் 3 இடங்களிலும், கேரளாவில் 29 இடங்களிலும், கர்நாடகாவில் 6 இடங்களிலும் சோதனை நடைபெற்று வந்தது. கடந்த 2004ஆம் ஆண்டு முதல் 2012ஆம் ஆண்டு வரை 12,500 கோடி ரூபாய் சட்டவிரோதமாக பரிவர்த்தனை நடைபெற்றுள்ளது தொடர்பான ஆவணங்கள் சிக்கியுள்ளதாகவும் அதன் மூலம் பல 100 கோடி ரூபாய் வரி ஏய்ப்பு செய்துள்ளதற்கான ஆவணங்கள் கிடைத்திருப்பதாகவும் வருமான வரி புலனாய்வு பிரிவு அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். சென்னையில் மட்டும் வருமான வரி புலனாய்வு பிரிவை சேர்ந்த 400 பேர் சோதனையில் ஈடுபட்டுள்ளதாகவும் ஆவணங்களை ஆய்வு செய்ய 150 வங்கி அதிகாரிகள் ஈடுபட்டுள்ளதாகவும் வருமான வரித்துறை வட்டாரங்கள் தெரிவித்துள்ளன. இந்நிலையில் தமிழ்நாடு, கேரளா, கர்நாடகா, புதுச்சேரி ஆகிய மாநிலங்களில் உள்ள கோகுலம் சிட்பண்டின் தலைமையிடத்தில் 3வது நாளாக சோதனை நடைபெற்று வருவதாகவும் இந்த சோதனை நாளை வரை தொடரும் எனவும் அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். நடிகர் தனுஷ் மீது தொடரப்பட்ட வழக்கை உயர்நீதிமன்ற மதுரை கிளை ரத்து செய்துள்ளதை அடுத்து உச்சநீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்ய உள்ளதாக மேலூர் தம்பதியினர் தெரிவித்துள்ளனர். இது தொடர்பான செய்தியாளர்களை சந்தித்த மேலூர் தம்பதியினர் கதிரேசன், மீனாட்சி, நீதிமன்றத்தின் தீர்ப்பை ஏற்றுக்கொள்ள முடியாது என்றும் உச்சநீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்து வெற்றி பெறுவோம் என்றும் தெரிவித்தனர். நீதிமன்றத்தின் தீர்ப்பு எதிராக வந்திருக்கின்றது. அது என் மகன் என்று சுப்ரீம் கோர்ட்டு போயாவது நான் நிரூபிப்பேன். அப்பீல் பண்ண போகிறேன். அப்பீல் பண்ணி சுப்ரீம் கோர்ட்டில் சென்று நான் என் மகன் என்று நான் நிரூபிப்பேன். டிஎன்ஏ பரிசோதனை உட்படுத்தினால்தான் அது உண்மை வெளிவரும். அது வரைக்கும் உண்மை வெளிவராது. மேலூர் நீதிமன்றத்துடைய ஜீவனாம்ச வழக்கை ரத்து செய்து மாண்புமிகு நீதியரசு அவர்கள் உத்தரவிட்டிருக்கிறார்கள். நிச்சயமாக இந்த வழக்கை மேல்முறையீடு செய்து தனுஷ் இவர்களுடைய மகன்தான் என்பதை நிரூபிக்கும் வரை போராடுவோம். மருத்துவ முதுகலை படிப்பில் 50% இடஒதுக்கீடு, நீட் தேர்வில் விலக்கு உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி சென்னை ராஜீவ்காந்தி மருத்துவமனையில் அரசு மருத்துவர்கள் சங்கத்தினர் உண்ணாவிரதம் மேற்கொண்டுள்ளனர். MBBS முடித்து கிராமப்புற பகுதிகள், ஆரம்ப சுகாதார நிலையங்களில் பணியாற்றும் மருத்துவர்களுக்கு முதுகலை மருத்துவ படிப்பில் 50% இடஒதுக்கீடு வழங்கப்பட்டு வருகிறது. இந்நிலையில் நீட் தேர்வு முறையால் இந்த இடஒதுக்கீடு முறையில் பிரச்சினை ஏற்பட்டுள்ளது. இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து மருத்துவர்கள் இன்று உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். சென்னையில் மட்டும் புறநோயாளி பிரிவு மருத்துவர்கள் கிட்டத்தட்ட 2400க்கும் மேற்பட்ட மருத்துவர்கள் விடுப்பில் சென்றுள்ளனர். இதனால் 10,000க்கும் மேற்பட்ட நோயாளிகள் பாதிக்கப்பட்டுள்ளனர்.
தமிழக அரசு ஏற்கனவே கொடுத்து வந்த 50% ஒதுக்கீட்டை தமிழக அரசு டாக்டர்கள் கொடுக்க வேண்டும். அது மட்டுமல்லாமல் தமிழக அரசு கொடுத்து வந்த மதிப்பெண்கள் MBBS முடித்த பிறகு ஒரு வருடத்திற்கு ஒரு மதிப்பெண் என்று கொடுத்த அனைவருக்கும் கொடுத்து வந்த அந்த மதிப்பெண் சிஸ்டத்தை தொடர்ந்து கொடுத்திட அரசு ஸ்பெஷல் ஆக்ட் போட வேண்டும். இன்று சென்னை உயர்நீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்துள்ள சென்னை உயர்நீதிமன்றத்தில் ஏற்கனவே கொடுத்த ஆணையை ரத்து செய்வதற்கு அழுத்தம் கொடுத்து ஏற்கனவே இருந்த ஆணையின்படி 50% இடஒதுக்கீடை தமிழ்நாடு அரசு டாக்டர்கள் கொடுக்க வேண்டும் என்று கோரிக்கையை வலியுறுத்தி இந்த கோரிக்கையை வெற்றி பெறும் வரை எங்களது போராட்டம் தொடரும். அரியலூர் அருகே சட்டவிரோதமாக கள் இறக்கும் நடவடிக்கையில் ஈடுபட்டு அதில் கஞ்சா மாத்திரைகளை கலந்து விற்பனை செய்த 13 பேரை போலீசார் கைது செய்துள்ளனர். அரியலூர் மாவட்டத்தில் தாவத்தியாகுளம், ஜெயம்கொண்டான் உள்ளிட்ட பகுதிகளில் பதநீர் என்ற பெயரில் கள் இறக்கி விற்பனை செய்வதை கண்டுபிடித்தனர். இதுகுறித்து விசாரணை மேற்கொண்ட போலீசார் போதை மாத்திரை கலந்து கள் விற்பனையில் ஈடுபட்டதை கண்டறிந்தனர். இது தொடர்பாக 13 பேரை கைது செய்த போலீசார் அவர்களிடமிருந்து போதைக்காக பயன்படுத்தப்படும் கஞ்சா மாத்திரைகளையும் பறிமுதல் செய்தனர். விருதுநகர் மாவட்டம் ராஜபாளையத்தை சேர்ந்த இளம்பெண் ஒருவருக்கு ஒரே பிரசவத்தில் 4 ஆண் குழந்தைகள் பிறந்துள்ளன. ராஜபாளையம் ஆவரம்பட்டியை சேர்ந்த 18ஆம் இவர் நூற்பாலையில் கூலி வேலை செய்து வருகிறார். இவரின் மனைவி பானுமதி பிரசவ வலி காரணமாக தனியார் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார். இந்நிலையில் அவருக்கு காலை 8 மணி அளவில் 4 ஆண் குழந்தைகள் பிறந்தன. இந்நிலையில் தாயும் சேயும் நலமுடன் இருப்பதாக மருத்துவர்கள் தெரிவித்துள்ளனர். ஒரே பிரசவத்தில் 4 குழந்தைகள் பிறந்தது அரிதான நிகழ்வாக கருதப்படுகிறது. உலக புகழ்பெற்ற தஞ்சை பெரிய கோவிலில் சித்திரை பெருவிழா கொடியேற்றத்துடன் விமர்சையாக தொடங்கியது. உலக புகழ்பெற்ற தஞ்சை பெருவுடையார் ஆலயத்தில் ஒவ்வொரு ஆண்டும் முதல் தமிழ் மாதமான சித்திரையில் சித்திரை திருவிழா அதிவிமர்சையாக நடைபெறுவது வழக்கம். அந்த வகையில் இந்த சித்திரை திருவிழா துவஜரோகணம் கொடியேற்றத்துடன் இன்று துவங்கியது. வேத மந்திரங்கள் முழங்க நந்தி மண்டபத்தின் முன் உள்ள பிரம்மாண்ட கொடிமரத்தில் கொடியேற்றப்பட்டது. இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். முன்னதாக பஞ்சமூர்த்திகள் வலம் வரும் நிகழ்ச்சியும் நடைபெற்றது. 18வது நாள் நடைபெறும் இந்த விழாவின் முக்கிய நிகழ்வான தேரோட்டம் வரும் 5ஆம் தேதி நடைபெறவுள்ள நிலையில் தினமும் மாலை நேரத்தில் விநாயகர், சுப்பிரமணியர், ஸ்ரீ சந்திரசேகரர் உள்ளிட்ட சாமிகளின் பஞ்சமூர்த்தி ஊர்வலம் நடைபெறும் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது. இன்று சைத்திர மாதத்தில் பிரம்மோற்சவம், அதாவது சைத்திர பிரம்மோற்சவம் என்று சொல்வார்கள். இந்த சைத்திர பிரம்மோற்சவம் இன்று துவஜாரோகணம், அதாவது கொடியேற்றம் என்று சொல்வார்கள். இன்றைக்கு ஆரம்ப நாள். இந்த கொடியேற்றிலிருந்து 18 நாள் சித்ரா பௌர்ணமியோட இந்த கோவிலுடைய உற்சவம் 18 நாள் நிறைவு பெறுகிறது. இந்த சைத்திர பிரம்மோற்சவம் எதுக்காக செய்யுதுன்னா, அந்தந்த சிவாலயங்களில் மழை வேண்டியும் பயிர் வளம் காக்கவும் முதல்ல மக்கள் சௌக்கியமாக இருக்கணுங்கிறதுக்கு தான் இந்த உற்சவங்கள்லாம் பண்ணுறது. இதனால் உலக நன்மைக்காக தான் இந்த உற்சவம். அதனால் எல்லா மக்களும் கலந்து கொள்ளுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். இத்துடன் என் தமிழ்நாடு செய்தி தொகுப்பு நிறைவு பெற்றது. மேலும் பல்வேறு செய்திகளுக்கு தொடர்ந்து இணைந்திருங்கள். நியூஸ் 7 தமிழ்.